சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நோன்பை முடித்து புத்தாடை அணிந்து அன்பை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்களில் ஒருவனின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் எனவும், ஈகை பண்போடு ரமலான் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளார். நேற்று இரவு 10:30 மணியளவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இல்லத்துக்கு சென்ற அவர் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி டெல்லிக்கு செல்வதாகவும், அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா, டெல்லியில் கட்சியை அடகு வைத்து விட்டவர்கள் தமிழ்நாட்டையும் அடகு வைக்க தயங்க மாட்டார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கே.ஏ. நேரு ஆகியோர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். இந்நிலையில் முதல்வரின் பதிவுக்கு பதில் பதிவிட்டிருக்கும் அதிமுக, கருணாநிதி டெல்லியில் 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கவில்லையா, காங்கிரஸ் பயமுறுத்தி தான் திமுகவை கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்தது என எடுத்துக்கொள்ளலாமா என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் இருக்கும் குளித்தலை சட்டமன்ற தொகுதி முன்னாள் முதல்வர் கலைஞர் தனது முதல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் தற்போது திமுகவை சேர்ந்த மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் தொகுதி வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி மக்கள் 27 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ ரங்கபதி என்பவரின் கார் அவினாசி சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீப்பிடித்து கார் எரிந்த நிலையிலும் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் தவேகா நிர்வாகி யாதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டியிடுவதாக வெளியான செய்தி குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அமைச்சர் சேகர் பாபு, நயவஞ்சகத்தோடு சுற்றி திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் என்ற நோக்கத்தோடு பேசுகின்றனர். பணம் இருக்கிறது என்பதற்காக எது வேண்டுமென்றாலும் பேசலாம் என்ற நோக்கத்தோடு பேசுபவருக்கு பாடம் புகட்டப்படும். வார்த்தை அம்புகள் எதிரிலிருந்து எப்படி வருகிறதோ அதே போல திருப்பி கொடுக்கப்படும். பால்வாடி இயக்கத்திற்கு பவள விழா இயக்கம் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இளம் நிர்வாகியாக இருந்த மதுர் சத்யா சமூக வலைதளங்கள், ஊடக விவாதங்களில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களுக்காக பிரபலமடைந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெகுஜன அமைப்புகளான AIYF, ISCUF ஆகியவற்றில் தீவிரமாக இயங்கி வந்தார். இந்த நிலையில் மதுர் சத்யா மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இது தொடர்பான பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் இமெயில் மூலம் தங்கள் புகார்களை கட்சி நிர்வாகிகளுக்கு அனுப்பியுள்ளனர். அந்த புகார்களை விசாரித்த கட்சி நிர்வாகிகள் அவரை கட்சியில் இருந்து நீக்க முடிவு செய்துள்ளனர். பாலியல் குற்றச்சாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நிர்வாகி மதுர் சத்யா இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்றால் பெரிய பொதுக்கூட்டங்கள், திரைப்பட காட்சிகளை நினைவூட்டும் ஊர்வலங்கள், பரபரப்பான மேடை பேச்சுகள் என பல அம்சங்கள் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த இரைச்சல் மிக்க வரலாற்றின் ஓரத்தில் அமைதியாகவும் எளிமையாகவும் நடைபெற்ற சைக்கிள் பேரணிகளும் இடம்பெற்றுள்ளன. சேலம் உத்தம சோழபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் தாறுமாறாக ஓடிய அந்த பஸ் சாலையோரம் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனம் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாய்மார்களின் மகப்பேறு இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள நிலையில் அதை குறைப்பதற்கான சிறந்த தீர்வுகளை கண்டறிய அந்த மாநிலத்தின் திட்டக்குழு அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நட்சத்திர தொகுதி திருமங்கலத்தில் யாருடைய ஆதிக்கம்? RB உதயகுமாருக்கு வாய்ப்பு எப்படி என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழகம் 2030 எனும் தொலைநோக்கு திட்டத்துடன் திமுக தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் வெளியிடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் நோக்கில் 20 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. அதேபோல எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜக, அமமுக கட்சிகள் உள்ளிட்ட 14 கட்சிகளுடன் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. இது தவிர முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் நடிகர் விஜயின் தவேகா, சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியனவும் களத்தில் உள்ளன. இதனால் வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கு செயின் பறிப்புட்டு மூதாட்டி வன்கொடுமை கைதானவரின் அதிர்ச்சி பின்னணி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்தவர் முனியசாமி, இவரது மனைவி லிங்கம்மாள். இவர்களுக்கு தர்ம முனீஸ்வரன், ஈஸ்வரன், அழகு முனீஸ்வரன் ஆகிய 3 மகன்கள் உள்ள நிலையில் தர்ம முனீஸ்வரன் பள்ளிப்படிப்பை முடிக்கவில்லை எனவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சொந்த ஊர் பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். திருமணமாகியும் அதையே தொடர்ந்த நிலையில் தர்ம முனீஸ்வரனின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு கீழே ஈராலை சேர்ந்த ஈஸ்வரி என்ற பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு ஊர்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த வழக்கு தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 6/8/2024 அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அப்பீல் செய்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில்தான் வேடநத்தம் பள்ளி மாணவியை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்திற்கு முன்பு பார்த்திபனூரை சேர்ந்த ஒருவரின் பைக்கினை வந்துள்ளார். இந்த பைக்கில் தூத்துக்குடி நீதிமன்றம், குளத்தூர் குறுக்கு சாலை, டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று வந்துள்ளார். கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு பைக்கில் சென்று வந்த போதுதான் இப்பகுதியில் உள்ள காற்றாலை நிறுவனத்தின் CCTV கேமராவில் சிக்கியுள்ளார். மொத்தத்தில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் மீது 32 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். திமுக கொடுத்த முதல் அசைன்மெண்ட் செய்து காட்டி எழுந்த செல்வாக்கை மீட்டெடுப்பாரா ஓ பன்னீர்செல்வம்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த கையோடு தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயண பிரச்சாரம் செய்வதற்காக கிளம்பியுள்ளார். ஏவா வேலு ஸ்கெட்ச் வளைத்து இழுக்கும் அறிவாலயம், நழுவும் செம்மலை. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் முக்கிய தலைவர்கள் அதிருப்தியில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவுவது, சேர்வது வழக்கமான ஒன்று. ஆனால் யாரும் யோசித்து கூட பார்த்திடாத வகையில் இந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. வேலூர் சத்துவாச்சேரி ஆஞ்சநேயர் கோயில் பின்புறமாக இருக்கும் மாநகராட்சி வணிக வளாகத்துக்குள் நேற்று இளைஞர்களை அழைத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுகவை சேர்ந்த வேலூர் மேயர் சுஜாதா மறைமுகமாக விளையாட்டு உபகரணங்களை வழங்க சென்றுள்ளார். இந்த தகவல் வெளியில் கசிந்தவுடன் பதற்றமான மேயர் சுஜாதா அவசரமாக TN23DK 9579 என்ற பதிவெண் கொண்ட தனது காரில் ஏறி அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த காட்சியினை அங்கு வந்த அதிமுக பிரமுகர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த காட்சியில் காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த மேயர் சுஜாதா தனது முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றுள்ளார். தமிழ்நாட்டில் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் கோவையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை தங்களது சின்னத்தில் போட்டியிட சொல்லும் திமுகவின் நிபந்தனையால் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தங்களது அடையாளமான டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிட விரும்புவதாக மநீம திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் அடுத்த கட்ட தேர்தல் வியூகம் குறித்து விவாதிக்க தலைவர் கமலஹாசன் இன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளார். இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 50, பவுனுக்கு ரூபாய் 400 உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்துள்ளது. இன்று தங்கம் விலையில் கொஞ்சம் ஏற்றம் இருந்தாலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் தங்கம் விலை பவுனுக்கு 5360 குறைந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும், 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.